சுட்டார் மக்களே, முடிச்சுட்டார். அப்பா யாருப்பா எங்க அண்ணன் திட்டினேன் ஏத்து? எங்க அண்ணன் ஏதோ சரியா ஹோஸ்ட் பண்ணல, யாரெல்லாமோ திட்டினீங்களாமே. முக்கியமா எவனோ தலையில துண்டு போட்டு உட்காந்து ஏதோ பேசிட்டு இருந்தானுமா. இன்னைக்கு பாருங்க ப்ரோ, இன்னைக்கு பாருங்க எங்க அண்ணனை அடி உரிக்க போறாப்ல. எப்படி அடி உரிக்க போறாப்ல. நேத்து ஏதோ கொஞ்சம் மழை, ஷூட் லேட் ஆயிட்டு, அதனால டப்ப டப்பன்னு பண்ண வேண்டியிருந்துப்பா. அதனால நாங்க அப்படி பட்டோம். இன்னைக்கு நீங்க பார்த்தது இல்லையா, கோர தாண்டவமா இருக்க போது. அடிக்கிறதுல ரயான்ல ஏறி குச்சி வீட்டுக்கு போறான். அந்த அளவுக்கு தரமா அடி இருக்க போகுது. ஆனா கொஞ்சம் எங்க அண்ணன் சுத்தி விடுவாப்ல, அதை மட்டும் கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க. மற்றபடி இன்னைக்கான எபிசோட் பயங்கர ஃபயரா இருக்க போகுது ப்ரோ. நேற்று இதுதான் சொன்னேன், நம்பி போய் உட்கார்ந்தேன். அவர் சுத்துல எனக்கு ஒரு மாதிரி தலைகளெல்லாம் கிருகிருன்னு ஆகி போச்சு ப்ரோ. எனக்கு ஃபயரா இருக்குமான்னு கேட்டால் சத்தியமா சொல்றேன் ப்ரோ, இன்னைக்கு பயங்கர ஃபயரா இருக்கும் போது. ஏன்னா எங்க அண்ணனுக்கு இந்த கோவா கேங் அட்டாக் பண்ண ரொம்ப ஜாலியா இருக்கும். அந்த திருட்டு பிரியாணி கேங்கோ இல்லை இந்த பிரெட் ரோஸ்ட் கேங்கோ அதை தான் அட்டாக் பண்ண எங்கள் அண்ணனுக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருக்கும். மற்றபடி இந்த கோவா கேங் அடிக்கிறதுக்கு ரொம்ப நக்கலாக ரொம்ப ஜாலியாக அட்டாக் பண்ணுவாப்ல. ஸோ நம்மளே எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு, நீங்களாம் பார்த்துருப்பீங்க. நான் சொன்ன மாதிரி அந்த டாபிக், பட் நேற்றே இந்த டாபிக் வர வேண்டியது எதுக்கு இன்னைக்கு வருதுன்னு எனக்கு தெரியல. நேற்றே சொல்லி நாங்கள் சாட்டர்டே ஹாப்பனிங்ஸில் தான் அது வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு சண்டே ஹாப்பனிங்ஸில் வருது. ஸோ எங்கள் அண்ணன் எடுத்தடுப்பில் கேட்காப்ல, அப்பா அந்த பொம்மை டாஸ்க்ல வாங்க என்ன ராணோ ஒரு மாதிரி இடுப்புலாம் பிடிச்சி நெருக்கிற மாதிரி பண்ணியப்பா, அது என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்காரு. ஒன்னு நீங்களும் ஆர்வமா பார்ப்பீங்க, கரெக்டா நீங்களும் ரொம்ப ஆர்வமா பார்ப்பீங்க. ஓ கேட்டாரா இன்னைக்கு ராணுவ செத்தாண்டான், வாய்ப்பே கிடையாது. எங்க அண்ணன் பேசிட்டே இருக்குமா, அங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு, நீங்க கவலைப்படாங்க சரியா. அங்க பேசிட்டே இருக்காரா, என்னப்பா இப்படி பிடிக்கிறாரு, தப்பு தானப்பான்னு சொல்லி கேட்டுட்டு டக்குன்னு என்ன பண்றாரு, ரயான் கிட்ட வராரு. ரயான் கிட்ட வந்து என்ன ரயான் அவர் வந்து இந்த மாதிரி பிடிச்சது தப்பு தானே, இடுப்பை பிடிச்சி நெருக்கின தப்பு தானேன்னு கேட்கும்போது ரயான் இங்க இருந்து ஆமா சார் அது ரொம்ப தப்புன்னு சொன்னேன். எங்க அண்ணன் ஒரு பல்ட்டி அடிக்காரு பாருங்க. அப்ப நீங்க எதுக்கு மஞ்சிரியை பிடிச்சேன் ஏன்னா நீங்க எனக்கு புரியவே இல்லைண்ணே. நேத்தும் இதே மாதிரிதான் வீட்டுக்குள்ள மஞ்சரி வந்து சார் நிறைய கையெடுத்து கும்பிட போது தப்புன்னு சொன்ன அருண் வந்து இன்னைக்கு அவரே இந்த மாதிரி கையெடுத்து கும்பிட தப்பு தானே சார் கேட்டா உடனே அங்க ஒரு பல்ட்டி அடிச்சுப்பார். அப்போ நீங்க இதுக்கு சிவகுமாரை பார்த்து காதை பொதுனேன் சார் ஆஸ் அ ஹோஸ்டா நீங்க அந்த இடத்துல மஞ்சரி ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்கன்னா டக்குன்னு அந்த பாயிண்டை பிடிச்சி என்னப்பா அருண் கரெக்ட் தானப்பா அவங்க இப்படி சொல்றாங்களப்பா நீ பண்ண தப்பு தானப்பான்னு கேட்டுட்டு தானே அடுத்த பாயிண்ட்டுக்கு போனோம். ஆனா இவர் என்ன பண்றாரு அந்த ஆளை காப்பாத்துறதுக்கு அப்போ நீங்க மட்டும் ஏன் காதை பொத்துறீங்க. இது வந்து ஏதோ ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நம்ம ஏதாவது பிரச்சனை வந்தா ஏதாவது காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணணும் தெரியுமா, நீ மட்டும் அதை ஏன் பண்ண அதனால தான் அவன் பண்ணா, நீ மட்டும் அதை ஏன் பண்ண அதனால தான் அவன் பண்ணான்னு சொல்லி காப்பாத்தும்ல. அதே மாதிரி எங்க அண்ணன் பண்றாப்ல. அண்ணன் இந்த இடத்துல ராணுவ பண்ண தப்புன்னு நீயே கேட்குற, கேட்டுட்டு அப்படியே வந்து ரயான் கிட்ட அப்ப நீ ஏன்பா அப்படி பண்ண அதனால தான் அவன் அப்படி பண்ணான்னு சொல்ல வரியானே. நீ என்ன சொல்ல வர, நீ இப்படி பிடிச்சலாப்பா அதனால அவன் பிடிச்சான்னு சொல்லி சொல்ல வர, எனக்கு புரியலனே. இந்த இடத்துல ஒரு பல்ட்டி அடிச்சு முடிச்சுட்டு ஏன்பா அந்த டாஸ்க்ல அப்படி ஃபைட் பண்றீங்க, ஏன்பா அந்த டாஸ்க்ல அப்படி ஃபைட் பண்றீங்க. கடைசியில் அந்த டாஸ்க் பஸ்ஸர்லாம் அடிச்சிட்டாங்க, டாஸ்க் எண்ட் ஆயிட்டு டாஸ்க் பஸ்ஸர் அடிச்சோம். நீ ஏன்பா அடிக்க போன, அடிக்க போயிட்டு உன்னை கொன்றுவேன்லாம் சொல்றியாப்பா, என்னப்பா கேமாட வந்திருக்கா என்னப்பா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரயானை வச்சு செய்யின்னு செய்யறாரு. எப்படி நண்பர்களே ரயானை வச்சு செய்யறாரு. இந்த செய்கை ரயானுக்கு தேவையான்னு கேட்டால் கண்டிப்பா வேணும். ஏன்னா அவனுக்கு ஓட்டுகள் வேணும் பத்தியா, வரப்போற வாரங்களுக்கு கண்டிப்பா அவனுக்கு ஓட்டுகள் வேணும். அண்ணன் செய்யறனால வரப்போற வாரங்கள் அவனுக்கு ஓட்டுகள் தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள ராணுவுக்கு கடுமையான சப்போர்ட்டா நண்பர்களே, இன்னைக்கு கடுமையான சப்போர்ட்டா. நீ கவனிச்சிருப்பீங்க இந்த ப்ரோமோல என்னப்பா நெருக்குனன் அதை அவர் கேட்கவே மாட்டாரு. நெருக்கினதோட முடிச்சுட்டு எங்க அண்ணன் அப்படியே நெருங்கி கிளம்பி போயிட்டு அங்கிட்டு போய் அடிப்பார். யார நம்ம ரயானும் ஜெஃப்ரி அடிக்கார். ரயானை கேட்கிற கேள்வி என்னன்னா, நீ ஏன்பா மஞ்சரி லாக் பண்ண, நீ ஏன்பா அவன் கழுத்தை லாக் பண்ண, நீ ஏன்பா ஓடி அடிக்க போன, நீ ஏன்பா கொன்றுவேன்லாம் சொன்ன, அப்ப நீ மிரட்டுறியா, அப்ப நீ கொன்றுவியா, அப்ப நீ அடிச்சிருவியா, அப்ப நீ கிழிச்சிருவியான்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் 4 வகையான கொஸ்டின் வச்சுக்கிறார். ரயானை கதற விட போறார். எப்படியே ரயானை கதற விட போறார். அது என்னன்னு சொல்றேன். அடுத்து ஜெஃப்ரியை பொறுத்த வரைக்கும் அந்த டாஸ்க்கு ஒரு இடத்துல கொஞ்சம் தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு அந்த ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். அது ஒன்னொரு எபிசோட கட் பண்ணிட்டாங்க, வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த டெலிவிஷனை அவ்வளோ சீக்கிரத்தில் இது பண்ண மாட்டாங்க, நிறைய இஷ்யூ வரும். அதனால மட்டும்தான் இன்னொரு எபிசோட கட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த விஷயத்தை கேட்பாங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன், ஜெஃப்ரி லாக் ஆனா உண்மையாகவே லாக் ஆன ரொம்ப கஷ்டப்பட்டான். இடுப்பு நெறிஞ்சிச்சு அதை அவன் சொல்கிறான், கையெல்லாம் நெறிஞ்சிச்சு அதை அவனே சொல்கிறான். அவனுக்கு ட்ரெஸ் போட முடியல, சட்டை போட முடியல. அது பிக் பாஸ் அங்கே மெடிக்கல் ரூம் கூப்பிட்டு சட்டை போட கொண்டாதுக்கு ஆயில்மெண்ட் ஃபுல்லாக தடவி விட்டுருக்காரு. அதுவும் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் அந்த டாப்பிக்கெல்லாம் எடுக்காம, எப்படி ராணுவ பற்றி எந்த ஒரு டாப்பிக்குமே எடுக்காம, நம்ம ஜெஃப்ரிக்கு அடிப்பட்ட எந்த ஒரு டாப்பிக்கும் பேசாம அவர் எடுக்க டாபிக் என்ன தெரியுமா, நீ அப்பா குத்துறேன், எப்படி நீ அப்பா குத்துன பிடிச்சிருந்தான்ப்பா இல்லைன்னு சொல்ல, அவன் பிடிச்சிருந்தா உன்னால் அந்த இடத்துல நவள முடியல, ஒரு கேமை பார்த்து அந்த இடத்துல லாக் பண்ணிட வேண்டியதான், நான் நின்ற வேண்டியதான் அப்படி சொல்லிட்டு ஜெஃப்ரியை போட்டு கிளிகளும் கிடைக்க போறான். அந்த இடத்துல தப்பு இல்லை சார், ஜெஃப்ரியை போட்டு கண்டிப்பா அடிங்கன்னா ஜெஃப்ரி டப்புன்னு குத்திட்டான். சரி அந்த இடத்துல அவன் குத்துன தப்பு தான், ரொம்ப தப்பு. ஆனா இன்னொருத்தர் இருக்காருல்ல சத்யான்னு சொல்லி, ஓட்ட சட்ட சத்யான் வீட்டுக்கு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் தான். நேற்று கூட நீங்க எழுப்பி பயங்கரமா சொம்படிச்சிட்டு இருந்தீங்களா, ஆளுக்கு ஒரு பேர் வைங்க, பட்ட பேரு பாமு கீமுன்னு சொல்லி பட்ட பேர் வைக்க சொன்னீங்களா, அவர் தான். அவரு அதே மாதிரி இந்த பொம்மை டாஸ்க்ல முதல் நாளா 2வது நாள் நினைக்கிறேன் விஷால லாக் பண்ணிருப்பாங்களா, அந்த டைம்ல போயிட்டு சத்யாவை பிடிக்கும்போது சத்யா ஒரு குத்திருப்பாப்புல. இந்த இடத்துல நம்ம ஜாக்லினுக்கு குத்து விழுந்திருக்கும். அந்த குத்து நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அவர் கேட்க மாட்டார்ல,
அது அவரோட கேங்கு. அவங்க வந்து நினைக்கிற ஒரு ஆட்கள் ஒரு 5 பேர் அவங்க சேனல் நினைச்சிருக்காங்க. அந்த 5 பேர் நல்லவங்களை காட்டி மேலே கொண்டு வர நினைக்கிறாங்களா, அந்த 5 பேர்ல ஒருத்தர் சத்யா. ஆனா அந்த டாபிக் அவர் கேட்க மாட்டார். மொத்தத்துல இன்னைக்கு ரயானை வச்சு செதுக்க போறாரு. ரயான் மேல என்ன தப்புனா, அவன் வந்து ஆக்சுவலாக லாக் போட்டு தப்பு கிடையாது, அவன் லாக்கே போடல. அதை அவர் கேட்கட்டுமே பார்த்துக்கலாம். அங்கே அது லாக்கே விட ஒரு கையை வச்சு மட்டும் தான் வச்சிருந்தான். அந்த லாக் எனக்கு தெரிஞ்சு கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் ரெண்டாவது என்ன பண்ணிட்டான் தெரியுமா, அவன் ஓடி போய் அடிக்க போனது. அவன் இந்த பஸ்ஸர் அடிச்சு அந்த டாஸ்க்கை ஸ்டாப் பண்ணணும், இவன் ஓடி போய் அடிக்க போனான் தெரியுமா, அது மிகப்பெரிய தப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவன் தான் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஆயிட்டு. ஓகேவா, அடிக்க போனது. ரெண்டாவது அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாடா, உன்னை கொண்டுருவேன்டா, உன்னை செஞ்சிருவேன்டான்னு சொல்லி ஒரு டைலாக் விட்டான் கோவத்தில். நீங்க கவனிச்சிருப்பீங்க. இதே டைலாக் ஆக்சுவலா யாரோ விட்டு 2-3 பேருக்கு இதே மாதிரி நடந்திருக்குது. போன சீசன்ல விஜய் வர்மா இதே மாதிரி தான் செஞ்சிருப்பாரு. அவருக்கு இது கொடுத்துருப்பாங்க, ஸ்ட்ரைக் கார்டு கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாலாஜி முருகதாஸ் நினைக்கிறேன், பாலாஜி முருகதாஸ் இதே மாதிரி ஒரு தடவை வெளியே வந்தால் உன்னை செஞ்சிருவேன், வெளியே வந்தால் நான் இப்படி இருக்க மாட்டேன், வெளியெல்லாம் நான் தூக்கி போட்டு அடிச்சு அந்த மாதிரி ஏதோ டைலாக் விட்டுருப்பார். சம்தி கரெக்டாக எனக்கு தெரியல, பயங்கரமான ஒரு மாஸ் டைலாக் விட்டுருப்பாப்ல. அந்த டைலாக்குக்கும் அதே மாதிரி கமல் சார் வந்து வெளியே என்னெல்லாம் தூக்கி அடிச்சிட முடியாதுப்பா, சரியா, நீ உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பியான்னு சொல்லி ஒரு ரோஸ்ட்டை விட்டுருப்பாரு. சேம் அதே ரோஸ்ட் தான், சரியா, ஒன்றும் டிஃபரன்ஸ் இருக்கா, சேம் அதே ரோஸ்ட் தான். ஆனால் ஹோஸ்ட் கொஞ்சம் வேற. இந்த ஹோஸ்ட் என்ன மாதிரி ரோஸ்ட் பண்ண பாரு எனக்கு தெரியல. ஏன்னா ஹோஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் ரோஸ்ட் பண்ண சொன்னாலே ஒரு 8 தெரு சுற்றி வராரு. சுற்றி வந்து தான் கடைசியில் இந்த பாயிண்ட் பிடிக்காரு. அவன் பாயிண்ட் வந்திருப்பான், வீட்டுக்குள்ள இருக்க ஒருத்தன் அப்பவே பாயிண்ட் வந்திருப்பான். ஆனால் எங்கள் அண்ணன் இந்த பாயிண்ட்டை தாண்டி போய் அப்படியே ஒரு 8 தெரு சுற்றி கடைசியில் வந்து இது தாண்டா பாயிண்ட் நிற்பாரு. அதை பார்த்து நம்ம கடைசியில் வா இது தாண்டா ஹோஸ்டிங் நம்ம பார்க்க வேண்டியதான். அந்த வகையில் இன்னைக்கு ரயானை வச்சு செய்ய போறாரு. நான் கேட்குறேன்னா, நீங்கள் ரயானை செய்யுங்க. அப்போ நான் நேற்றே சொல்லிட்டேன், ரயானை செய்யுங்க தப்பே கிடையாது, ஜெஃப்ரியை செய்யுங்க தப்பே கிடையாது. அப்போ தான் அடுத்த வாரங்களில் அவனுக்கான கேமை கொஞ்சம் மாற்றணும். இல்லை இதே ரகட் மோடில் போய் ரெட் கார்டு வாங்கிடக்கூடாது. ஏன்னா சில பல டம்மிஸ் ஈஸியாக அடிச்சு போடுறானுல, அதனால சொல்கிறேன். அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா அந்த டம்மிக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்க தெரியுமா, வா பியூட்டிஃபுல். இன்னைக்கெல்லாம் ராணுவுக்கு கடுமையான சப்போர்ட் நண்பர்கள். நான் என்ன சொல்கிறேன், ராணுவையும் திட்டுங்க, ரயானையும் திட்டுங்க, ஜெஃப்ரியும் திட்டுங்க, சத்யாவை திட்டுங்க, முத்துக்குமரனை திட்டுங்க, எல்லாரையும் திட்டுங்க. இந்த மாதிரி சொல்ல போனால் கரெக்டாக இல்லை, எல்லாரையும் திட்டுங்க. இந்த இடத்துல மஞ்சரி அவங்க அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, என்ன ஒரு பொண்ணா பார்த்து பேசாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருப்பாங்க, நீ பிடிச்சது எனக்கு இதாச்சடா, ஆனால் பரவாயில்ல விட ஒரு கேம் தானே, நீ ஒரு செகண்ட் லூஸ் விட்டு பிடிச்சிருக்கலாமேன்னு சொல்லிட்டு மஞ்சரி ரயானுக்கு சப்போர்ட்டிவாக தான் பேசியிருப்பாங்க. ஓகேவா, இதை வெளியிருந்து மக்கள் எடுத்து போட்டு பயங்கரமாக அடிச்சாங்களான்னு கேட்டால் அடிச்சாங்க, ஆனால் பெரிய அளவில் அடிக்கல. ஆனால் இதுக்கு முன்னாடி முத்துக்குமரன் ஒருத்தர் இந்த சுனிதா ஒருத்தருக்கு சோக் போட்டிருப்பாங்க. சுனிதாவால் உண்மையாகவே மூச்சு விட முடியாமல் திணறி படுத்திருப்பாங்க. அந்த விஷயத்துக்கு எங்கள் அண்ணன் என்ன பண்ணாரு தெரியுமா, எல்லாரையுமே எழுப்பி ரோஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கப்பா, கரெக்டாக பண்ணுங்கப்பா, மக்கள்லாம் பயந்துட்டாங்கப்பான்னு சொல்லியிருப்பாரு. நான் தப்புன்னு சொல்ல வரல, நான் சொல்ல வரேன்னா இது மாதிரி எல்லாரையுமே கூட்டு பேசிட்டு அந்த அவங்க ஃப்ரெண்டை சுனிதா கூட்டு பேசுவோம். சுனிதா சொல்லியிருப்பாங்க, எனக்கு தப்பாக எதுவுமே தோணல, பட் நான் கேமாக கவனிச்சேன், இருந்தாலுமே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. அதுக்காண்டி ரோஸ்ட் பண்ணி விட்டு உட்காந்துருப்பாரு. ஆனால் இன்னைக்கு ஒரு என்ன பண்ணுறாரு தெரியுமா, வாலண்டரியாக எழுப்பி ஒருத்தரையா கேட்க வச்சு அவன் பண்ண தப்பு தான் சொல்லி பேச வச்சு ரயானை செதுக்குறாரு. எப்படி நண்பர்களே, ரயானை செதுக்கிறாரு. இந்த இடத்துல மூடிட்டு உட்கார் அப்படிங்கிறத ஒரு கேட்காரன்னு தெரியல, மேபி அவர் கேட்டிருக்க மாட்டார் நினைக்கிறேன். ஏன்னா அந்த டாபிக் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ அந்த டாபிக் ஸ்கிப் பண்ணிருங்க. நம்ம பையன் ராணோ அந்த டாபிக் வந்து தள்ளி போயிருங்க. அவர் அப்படிதான் கேட்பாரு வீட்டுல, சரியா, அவருக்கு மூளை அவ்வளோதான், நமக்கு மூளை அவ்வளோதான் வேலை செய்யும். ஆனால் அந்த பையனை அந்த மூடிட்டு போங்க அப்படிங்கிற டாபிக் நீங்கள் வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டாபிக் ஒரு கேட்கார என்ன இலவுன்னு தெரியல. மொத்தத்தில் இன்னைக்கு வச்சு செதுக்குறாப்புல அண்ணன். திரும்ப அப்படி சொல்லாத ப்ரோ, நேற்றுக்கான எபிசோட் பார்த்தேன், நான் திரும்ப முடியாமல் இருக்கேன் அப்படின்னு கேட்டா நானும் அப்படிதான் இருந்தேன், அதான் தூங்கி எந்திக்க லேட் ஆயிட்டு மன்னிச்சு. ஆனால் இன்னைக்கான எபிசோட் ஃபயரா இருக்கு, மறக்காம எல்லாரும் பாருங்க, சரியா. இது உங்களுக்கான கருத்தை, எல்லாருக்கும் ரோஸ்ட் இருந்தால் கரெக்டாக இருக்குமா, இல்லை ரயானுக்கு மட்டும் ரோஸ்ட் இருக்குமா, உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த